எல்லோருக்கும் வணக்கம். குரானிலிருந்து சில பொன்மொழியினை பார்க்கலாம். ஸோ வெனவர் கைடன்ஸ் கம்ஸ் டு யூ ஃப்ரம் மீ, என்னிடமிருந்து அதாவது கடவுளிடமிருந்து உனக்கு எப்பொழுது வழிகாட்டுதல் வருகிறதோ, தென் ஹூ எவர் ஃபாலோஸ் மை கைடன்ஸ், யாரெல்லாம் என்னுடைய வழிநடத்துதலை பின்பற்றுகிறார்களோ, தென் தெர் வில் பி நெய்தர் எனி ஃபியர் நார் எனி கிரீவன்ஸ், என்னுடைய வழிநடத்துதலை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது என்கிறார் நபிகள் நாயகம். ஆனால் இன்று நம்மில் பல வருத்தத்துடனும் கவலையுடனும் கஷ்டங்களுடனும் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் நாம் கடவுளின் வழிநடத்துதலை பின்பற்றவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆனால் கடவுள் நமக்கு தெளிவாக சொல்வதில்லை, நீ இப்படித்தான் செல்ல வேண்டும். எந்த கடவுளும் நம்மிடம் வந்து தெளிவாக சொல்வதில்லை, நீ இப்படி போகக்கூடாது என்று எந்த கடவுளும் கையை பிடித்து கூப்பிட்டு செல்வதில்லை. நம்ம நம்பிக்கையின் மூலம் நாம் செல்லும் பாதை இறைவன் வகுத்த பாதையாகத்தான் இருக்கின்றது. ஒரு நம்பிக்கையின் மூலம் நடந்து செல்ல முடியுமே தவிர, இறைவன் நம்மை தவறான வழியில் கொண்டு செல்ல மாட்டான், நம்பிக்கையை வைத்துக் கொள்ள முடியுமே தவிர, ஆனால் கடவுள் நேரடியாக வந்து இப்படி போகாது என்று சொல்லுவதில்லை. ஆனால் சில சமயங்களில் நம்ம கடவுளை நேரடியாக சொல்ல விட மறைமுகமாக சொல்லலாம். ஆனால் அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது? இது நாம் எடுத்த முடிவா இல்லை இறைவன் கொடுக்கும் வழி நடத்தலை எப்படி நடத்த முடியும் என்பது மிகவும் ஒரு குழப்பமான ஒன்று தான். ஆனால் எது நடந்தாலும் இது இறைவனின் அனுமதியுடன் இறைவனின் ஆசையுடன் நடந்தது என்று நாம் எடுத்துக்கொள்வது நம்மால் முடிந்த ஒன்று. எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டமும் இறைவன் கொடுத்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு துக்கம் வருவதை தவிர்க்க முடியாது, பயம் வருவதை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அது நம்ம அறியாமையை காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அறியாமையாக நமக்கு துக்கங்கள் பயங்கள் வருகின்றன. ஆனால் அந்த நேரத்திலும் நமது மூளைக்கு எட்டியவே நாம் இறைவனை கையை பிடித்துக் கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கிறானோ இல்லை, இறைவன் இருக்கிறான் எண்ணிக்கொண்டு அவன் கையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவன் தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதை கூறுவது போல எல்லாவற்றையும் கடமையாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டே வழி நடந்து செல்ல வேண்டும். சென்றால் நமக்கு துக்கங்கள் அதிகமாக இருக்காது. ஆனால் இறைவன் நமக்கு எப்படி வழிநடத்துகிறான் என்று தெரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் இறைவன் முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது, இறைவனை நாம் முழுமையாக நம்பிக்கும் போது இறைவன் நமக்கு வழிகாட்டலாம். இறைவன் நம்முடன் பேசலாம், இப்படி போ அப்படி போகாது என்று நமக்கு கூறலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது இறைவனை நாம் முழுமையாக நம்பும் பொழுது இறைவன் நமக்கு வழிகாட்டுதல் உண்டு. ஆனால் முழுமையான நம்பிக்கை இறைவன் மீது நமக்கு வர வேண்டும். அதற்கு தேவை நமது மந்திரம். அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நிலை வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.